சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுத்தின மாதிரியே 2வது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. இந்த 2வது கட்ட பணிகளை காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக 2019ஆம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். மாநில அரசு தானே எடுத்து நடத்த விரும்புவதாகவும் அதற்கான கடன் தொகையை மற்றும் மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னதாகவும் அதனுடைய அடிப்படையில் நீயாகவே தனியாக நடத்தி கொள்வதில் ஒன்றும் மறுப்பில்லை. அவனுடைய லாப நட்டங்கள் உன்னை சேர்ந்தவை, இந்த கடனை நீ அடைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய பேருந்துகள் போல அவை உனக்கு உரிமையாக மாநிலத்துக்கு உரிமையாக இருக்கும் என்று சொல்லி 30,000 கோடி அதற்கு அயல்நாடுகளில் கடன் பேசி மாநில அரசாக வாங்க முடியாது. மத்திய அரசு அதற்கு பொறுப்பு என்று சொல்லி பின்னால் நின்று அதன் வழியாகத்தான் இந்த கடனை வாங்க முடியும். ஆகவே அந்த கடனுக்கு அவர்கள் 30,000 கோடி ஏற்பாடு செய்தார்கள். 6,000 கோடி வரையிலிருந்து அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். மீதியை செலவு செய்யவில்லை என்றும் கடன் தொகை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தப்பட முடியும் என்றும் நிதியமைச்சர் ஒரு முறை கொடுத்திருந்த பேட்டியை நான் பார்த்தேன். எது உண்மை என்று இவர்கள் பொய்யர்கள். ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்வார்கள். ஆகவே 570 கோடி ரூபாய் கல்விக்கு தரவில்லை என்றால், PMC திட்டத்தின் கீழ் கல்விக்கு தரவில்லை என்றால் வாத்தியாளர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ அவன் எல்லாவற்றையும் தேக்கி வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை நடத்த விடாதது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயல்வார்கள். நான் சொல்லுகிறேன், 45,000 கோடி வரவு செலவு உள்ள கல்வி இலாக்காவில் 5,00,000 கோடி என்ன பெரிய சங்கதி? அதுவும் PM3 திட்டத்தை வேண்டாம் என்று சொல்ல, அதில் வருகிற பணத்தையும் வேண்டாம் என்று சொல்ல, வேற என்ன செய்வோம்? பொய்யை தவிர வேறு எதுவும் சொல்லாத ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அமெரிக்காவுக்கு போனேன் என்பார், அவ்வளவு 1000 கோடி வந்தது என்பார். வெள்ளை அறிக்கை வெளியிட என்றால் வெளியிட மாட்டார். அது மரபல்லன்னு சொல்றாரு. மரபல்ல, நீ பேசுறதெல்லாம் பொய்யாக இருக்கிறது. வராததெல்லாம் வந்து என்கிறாய். 3 மாதத்திற்கு முன்னால் இங்கே போன் கம்பெனியில் பேசினால் அங்கே போய் தான் அதை இழுத்து கொண்டு வந்தேன். எல்லாம் பொய்யை தவிர தலையிலிருந்து கால் வரை நீ பொய்யாக இருக்கிறாயே. அதனால எதையும் நம்ப முடியவில்லையே. இந்த மெட்ரோ திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்பதை நீ சொல்லவே இல்லையே. இப்பொழுது ஒன்றால் முடியாது என்று சொல்லி அவர்களை 50 பங்கு அதில் வைத்துக் கொள்ள சொல்லுகிறார். ஆகவே எந்த ஒன்றையும் ஏதோ அவன் எதுவுமே தரவில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் வெற்றிகரமாக அப்படியும் இவ்வளவு காரியங்களை செய்வது போல அவர் பேசுகிறார். ஆனால் ஒரு முறையற்ற அரசாங்கம் இந்த அரசு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.